ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்னடா பாதி நாள் வீடியோ போட முடியலன்னு பார்க்குறீங்களா? ஸோ சம் பர்சனல் இஷ்யூனால என்னால் போட முடியல. ஸோ நான் வந்து ட்ரை பண்ணேன்னு தான் எல்லா வீடியோவும் சொல்லிகிட்டு இருக்கேன். டெய்லி விலாக்ஸ் போடும். ஸோ இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் பண்ணோன்னு இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. ஸோ கைஸ், நான் எதுக்கு இவ்வளோ நாள் வீடியோ போடலன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ ஆகிடுச்சு. அதனால தான் என்னால் வீடியோ போட முடியல. அப்கமிங்கில் நான் டெய்லி வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, கதகளி மோல்டு நம்ம வந்து லாஸ்ட் டைம் கிளேஸ்பெர்லேருந்து வாங்கினோம் இல்லைங்களா? ஸோ நான் ஒரு வாட்டி மட்டும் இம்ப்ரெஷன் எடுத்தேன், பட் நல்லா வந்தது. ஸோ இந்த மாதிரி பெண்டன்ஸ் பண்ணலாம், கொஞ்சம் செட்ஸ் எல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு மோல்டு எல்லாமே எடுத்து வச்சு உக்காந்துட்டு இருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நேற்று நான் பண்ணது. நான் எப்படி பார்த்திங்கன்னா, இது வந்து பெண்டன்ஸ். இதில் காமிக்கிற எல்லாமே எங்கள் பேஜிலே இருக்க மோல்ட்ஸ் எல்லாமே. ஸோ இன்னொன்று பார்த்திங்கன்னா, இன்விசிபிள் செயினுக்கு வந்து நான் செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ இன்விசிபிள் செயினுக்கு தேவையானது, அப்புறம் வந்து இது பெண்டன்ட், இது ஒரு பெண்டன்ட், இது ஒரு நியூ டிசைன். இது ஆனால் பாப்பா வந்து இது பண்ணிட்டான். ஸோ இது எல்லாமே நம்மக்கிட்டே இருக்குது. இப்போ வந்து என்ன பண்ணலான்னா, இது எல்லாமே கொஞ்சம் நல்லா ட்ரையாக வச்சுருக்கேன். இப்போ நியூ செட்டாக வந்துட்டு கதகளி பெண்டன்ட் வந்து மேக் பண்ணலாம். கைஸ், இப்போ வந்து கதகளியோட மோல்ட்லேருந்து நம்ம இம்ப்ரெஷன் எடுத்தாச்சு. ஸோ என்னென்னா, இப்போ வந்து கதகளியில் வந்து நம்ம இம்ப்ரெஷன்ஸ் வந்து கொஞ்சம் கொடுக்கணும். ஸோ அப்போ தான் அது வந்துட்டு கொஞ்சம் ஹைலைட்ஸ் எல்லாம் நம்ம பண்ணால் தான் நல்லா வரும். ஸோ இப்போ வந்து நான் எடுத்திருக்கேன், அதை வந்து உங்கள்கிட்ட ஒரு ஷார்ட்டாக காமிக்கிறேன். ஸோ நம்ம இம்ப்ரெஷன் கொடுத்துட்ட பிறகு அது எப்படி இருக்குன்னு ரெண்டுமே உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது ரெண்டுலையுமே உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கைஸ் பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ இது வந்து நான் கீழே எதுக்கு கவர் போட்டிருக்கேன்னா, க்ளே வந்து ரொம்ப எப்படி சொல்ல, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. அதுக்காக நான் வந்து கொஞ்சம் கீழே ஒட்டக்கூடாதுன்னு இந்த கவர் போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து இதெல்லாம் நம்ம நல்லா எடுத்தாச்சு. கொஞ்சம் இம்ப்ரெஷன்ஸ் பார்த்திங்கன்னா, இந்த சைட்ஸ் எல்லாமே நல்லா வந்திருக்கு. ஸோ இந்த லைன்ஸுமே எல்லாமே நல்லா இருக்குது. கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஹைலைட் இது, அப்புறம் வந்து கொஞ்சம் ஃபேஸ் அது மட்டும் நம்ம பண்ணோன்னா இந்த கதகளி வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து இது முடிச்சுட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். கைஸ், ஒரு அளவுக்கு வந்து இம்ப்ரெஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு வந்து இன்னும் சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. ஸோ ஓகே, இதை வந்து கொஞ்ச நேரம் விட்டுட்டு அப்புறம் இம்ப்ரெஷன்ஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து வேறு பண்ணலாம். கைஸ், ஒரு வழியாக ஒரு கதகளி பெண்டன்ட் வந்து நம்ம முடிச்சாச்சு. ஸோ ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கைஸ், ஃபைனல் லுக் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. நான் முடிஞ்ச அளவுக்கு ஹைலைட் எல்லாமே கொடுத்தேன். ஸோ ஹைலைட் கொடுத்துட்டு இந்த பீட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நல்லா ட்ரை ஆகட்டும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எது பண்ணுதுன்னு பார்க்கலாம். கைஸ், இப்போ வந்து நம்ம செகண்ட் பெண்டன்ட் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நான் ஒரு பேஜில் தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாம் பார்த்தேன்னு தெரியல. ஸோ அந்த பேஜில் வந்து பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி ட்ரை பண்ணலான்னு பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டிசைன் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுதான் அது. ஸோ இங்கே வந்து ஒரு பீட் கொடுத்து இங்கே வந்து ஹிப் பீன்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ நான் எதுக்கு ரெண்டு செஞ்சுருக்கேன்னா, பேக்கிங் பண்ணும்போது ஒன்று ஒடிஞ்சாலும் ஒன்று யூஸ் ஆகும். ஸோ ரெண்டுமே பேக்கானால் ரெண்டுமே நம்ம பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு செஞ்சுருக்கேன். இதை முடிச்சுட்டு இப்போ நெக்ஸ்ட்டு வேறு பென்னு பண்ணலாம். கைஸ், ஸோ நம்ம வந்து இன்றைக்கி நிறைய வந்து செய்யலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கிருஷ்ணா பெண்டன்ட் வந்து செஞ்சுருக்கேன். ஸோ கிருஷ்ணா பெண்டன்ட்க்கு டிஃப்ரெண்ட்டான பீட்ஸ் போட்டிருக்கேன். ஸோ அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ பாருங்கள் கைஸ், இம்ப்ரெஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக எடுத்து இந்த பீட்ஸ் எல்லாமே நானே பண்ணி ஆல்ரெடி நான் ஒரு 1 இயர் பேக் பண்ணியிருந்தது. ஸோ நிறைய அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இந்த மாதிரியில் தான் ஸ்டோர் பண்ணி அப்படியே வச்சுருந்தேன். ஸோ உங்களுக்கு அவ்வளோ 1 இயர் பேக்கெல்லாம் இதெல்லாம் பண்ணி வச்சது. ஸோ இதெல்லாம் இருக்குது. சரி ஓகே, டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து இந்த பெண்டன்ட் வந்து முடிச்சாச்சு. ஸோ
இந்த பெண்டன்ட் வந்து முடிச்சாச்சு. இதுக்கு வந்து இயரிங்ஸ் வந்து வேறு ஏதாச்சும் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதோட இயரிங்ஸ் மோல்டு இருக்குது, பட் அது எங்கே இருக்குதுன்னு தெரியல. அதனால் வேறு ஏதாச்சும் கொஞ்சம் சேம் இதுக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி ஏதாச்சும் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் காஃபி குடிச்சிட்டு நெக்ஸ்ட் ஒர்க் வந்து பண்ணலாம் காய்ஸ். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம 4th பேட்டர்ன் முடிச்சிட்டோம். ஸோ 4th பெண்டன்ட் முடித்து நான் இப்போ வந்து பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லாமே ஹைபின் மட்டும் தான் போட்டுட்ருக்கேன். ஐபின் மீன்ஸ் யூபின்ஸ் மட்டும் தான் போட்டு பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு நான் பீட்ஸ் பண்ணதுக்கு சுத்தமாக டைம் இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 days டைம் எடுத்து பீட்ஸ் எல்லாம் பண்ணி இன்னும் கொஞ்சம் கிராண்டான செட்ஸ் எல்லாம் பண்ணலான்னு இருக்குது. ஸோ இப்போ 4th பெண்டன்ட் பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த பெண்டன்ட் கைஸ். இது வந்து இங்கே கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஸோ இதை வந்து பேக் பண்ணிவிட்டு நான் பெயிண்டிங்கில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இந்த செட்டு வந்து வரும்னு சொல்லிட்டு. கைஸ் ஒரு சோக்கார் செட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு வேறு மாதிரி க்ரியேட் பண்ணலான்னு பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் பார்ட் 1 பண்ணியாச்சு, பார்ட் 2 பண்ணணும். ஸோ இது பண்ணி ஒரு 10 minutes காய வச்சுட்டு அது பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இதுதான் கைஸ். ஸோ இந்த ஸ்டெட்டில் வந்துட்டு இந்த மாதிரி ஹைபின் அட்டாச் பண்ணிவிட்டு, இது ஆக்சுவலி இது வந்து நான் வேறு ஷாப்பில் வாங்கின மோல்டு தான். ஸோ ஷாப்பில் வாங்கின மோல்டு தான். பட் எனக்கு இம்ப்ரெஷன்ஸ் வந்து ஃபேஸ் அவ்வளோ கிளியராக வரல. ஐ திங்க் குட்டி குட்டி இதெல்லாம் அவ்வளோ கிளியராக வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ என்கிட்ட இருக்கிறது ஃபேஸ் வந்து ஒரு அளவுக்கு தெரியும், பட் இது சுத்தமாக தெரியல. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு நான் பிளான் பண்ணியிருக்கேன். இந்த மோல்டில் வந்து இந்த டிசைன் வந்து எடுக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நம்மக்கிட்ட இருக்கிற மோல்டு தான். ஸோ இதிலேருந்து பண்ணலான்னு இருக்கேன். ஸோ கொஞ்ச நேரம் பிரேக் விட்டுட்டு பண்ணலாம் கைஸ். டைம் பார்த்திங்கன்னா 10 o'clock ஆகும் போது. லிட்ரலி ஒரு 3 hours கைஸ், ஒரு 3 hours ஆச்சு இந்த செட்டு வந்து நம்ம முடிக்கும். ஸோ ஃபைனல் லுக் வந்து எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. மேலே வந்து ஜெம் ஸ்டோன் டைப் கொடுத்து கீழே வந்து லக்ஷ்மி ஸ்டட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இது பேக்கிங் பண்ணிட்டு பெயிண்டிங் ப்ராசஸ் எப்படி பண்ணுறது நான் அப்கமிங் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிச்சின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.